இந்த மிஷினோட பேர் தான் புஷ் கட்டரு. இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா, பில்லு வெட்டுறதுக்கும், நம்ம வீட்டு கொல்லையில இல்ல கார்டன்ல இருக்கிற தேவையில்லாத செடி, அந்த புதர வெட்டுறதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய மிஷினு. இத எப்படி யூஸ் பண்ணலாங்கிறத இப்ப நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். இது வந்து பெட்ரோல் இன்ஜின் தான். ஆனா இது வந்து 2 ஸ்டோக் இன்ஜினுங்கிறதுனால, இதில நம்ம நார்மல் பெட்ரோல ஊத்தி ஸ்டார்ட் பண்ணிடக்கூடாது. அது எப்படி ஸ்டார்ட் பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு தான் நான் இந்த ஆயில் மெஷர் பண்ற கேன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக. இது பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் கேனு. இதில நான் எப்படி ஆயில் மிக்ஸ் பண்றேங்கிறத பாருங்க. என்ன செய்யணும்னா 1 லிட்டர் கேனுங்கிறதுனால முதல்ல நான் 1/2 லிட்டர் பெட்ரோல் ஊத்திக்கிறேன் இதுல. 1/2 லிட்டர் ஊத்திட்டு, பின்ன இதுல 2T ஆயில். இந்த 2 ஸ்டோக் இன்ஜின்னா ஸ்பெஷலா ஆயில் வைக்கும். 1 லிட்டருக்கு 40 ml தான் ஊத்தணும். ஜாஸ்தியும் ஊத்திறக்கூடாது, கம்மியாவும் ஊத்திறக்கூடாது. ஆயில் தானே மிக்ஸ் பண்ணுங்கிறதுனால வீட்ல இருக்கிற தேங்காய் எண்ணெய், நல்லெண்ணெய், விளக்கெண்ணெய்லாம் எடுத்து ஊத்திறக்கூடாது. அதெல்லாம் ஊத்தினீங்கன்னா இன்ஜின் போயிடும். இப்போ 1 லிட்டர் பெட்ரோல்னா 1/2 லிட்டர் தானே பெட்ரோல் ஊத்தணும். அதுல இன்னும் ஒரு 1/2 லிட்டர் ஊத்தணும். எதுக்கு நான் இப்படி ஊத்துறேன் நான் முதல்ல 1/2 லிட்டரு 1/2 லிட்டருன்னு அப்பதான் நல்லா மிக்ஸ் ஆகுங்கிறதுக்காக. புரியுதுங்களா? முதல்ல 1/2 லிட்டர் ஊத்தி அதில் 40 ml ஆயில் ஊற்றி பின்ன 1 லிட்டர் ஃபுல்லாக்கிடணும். ஃபுல்லாக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம கேனில் ஃபில் பண்ண வேண்டியதுதான். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் கேனை மூடிட்டு என்ன பார்த்தீங்கன்னா இப்போ இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணல, காலையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணல, இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறோம். அதனால இப்போ இன்ஜின் கூலாக இருக்குது. அதனால சோக் ஆன் பண்ணிட்டு கார்பரேட்டர் கீழே பம்ப் இருக்கும், அதை ஒரு 3 தடவை ப்ரெஸ் பண்ணிட்டு இங்கே சுவிட்ச் இருக்குது தெரியுது உங்களுக்கு, ஸ்டாப்பு ஆனு, இதை நம்ம ஆன் பண்ணி வச்சுக்கணும். இப்போ நம்ம இதை ஸ்டார்ட் பண்ண இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் ஸ்டார்ட் ஆகிற மாதிரி சத்தம் கேட்டதில்ல. அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா சோக் ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ இன்ஜினும் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஓகேவா? இந்த மிஷினை எப்போதும் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மிஷினை புஷ் கட்டர் யூஸ் பண்ணுறப்ப கண்ணாடி போட்டுக்கிறது நல்லது, பின்ன க்ளவுஸ் போட்டுக்கிறது நல்லது. ஆனால் அது வீட்டில் தான் யூஸ் பண்ணுறப்ப, நம்ம கொல்லையில் கார்டனில் யூஸ் பண்ணுறப்ப இது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா புஷ் கட்டரை நம்ம கிராஸ் கட் பண்ணுவோம், அந்த புதரை கட் பண்ணுறதுக்கும் பில்லு கட் பண்ணுறதுக்கு தான். புதரெல்லாம் அப்படியே கட் பண்ணுறப்ப கையாலலாம் நவுத்தக்கூடாது. கையாலலாம் நவுத்துனீங்கன்னா பூச்சி போட்டிருக்கும், முள் இருக்கும், கையில் குத்தலாம். அதனால சேஃப்டிக்கு என்ன பண்ணுங்க, க்ளவுஸ் போடுங்க. அப்போ க்ளவுஸ் போட முடியலன்னா அந்த புதரெல்லாம் வெட்டினதுக்கப்புறம் வச்சு குச்சியை வச்சு தூரம் தள்ளி விடுங்க. அதுக்கப்புறம் யூஸ் பண்ண கண்ணாடி எதுக்குன்னா அது வேகமாக சுற்றும். ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா இது ஒரு நைலான் லைனு, புரியுதுங்களா? இது ரொம்ப ஸ்பீடாக சுற்றுறதுனால அந்த புதரை அந்த பில்லெல்லாம் கட் பண்ணும்போது ஏதாச்சும் கல்லு கீழே இருந்துச்சுன்னா எதிராச்சும் அடித்து நம்ம மேலே வர்றதுக்கு வாய்ப்பு உண்டு, நம்ம கண்ணில் படுறதுக்கு. அதனால கண்ணாடி க்ளவுஸ்லாம் போட்டு இந்த மிஷினை யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது. இப்போ வாங்க இந்த மிஷினை இப்போ ஸ்டார்ட் பண்ணி எப்படி கட் பண்ணுங்கிறத பாருங்கள். நான் வேலை பார்க்குற இடத்துல அந்த கல்லுக்கு இடையில அந்த பில்லு அந்த செடியெல்லாம் கொஞ்சம் இருந்துச்சு, அதனால் நான் உங்களுக்கு வெட்டி காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மிஷினை இப்படி தான் யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு அடுத்த வீடியோவில் எப்படி அந்த நைலான் லைன் அந்த ட்ரிம்மிங் ஹெட்டில் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இப்போ தெரிஞ்சிச்சுன்னா அப்புறம் எப்படி இதை மெயின்டெனன்ஸ் பண்ணுங்கிறத அடுத்த வீடியோவில் உங்களுக்கு நான் சொல்கிறேன். அப்புறம் இந்த வீடியோ மூலியமாக நீங்கள் ஏதாச்சும் தெரிஞ்சுக்கிட்டீங்க, ஏதாச்சும் கற்றுக்கிட்டீங்கன்னா வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. உங்களை நான் அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். பாய்.